தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்பாக ஸ்பெயினில் இருந்து முதலமைச்சர் காணொலி வாயிலாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இந்த ஆலோசனையில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? ஸ்பெயினில் இருந்தவாறே முதலமைச்சர் ஆளுநர் உரை குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மேட்ரிட் நகரில் முதலமைச்சர் தற்போது இருக்கின்றார். அந்த நகரில் இருக்கக்கூடிய அங்கிருந்தே தற்போது காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை பொறுத்தவரை தமிழக நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் IAS, அதே போல முதலமைச்சருடைய செயலாளர் முருகானந்தம் IAS, அதே போல முதலமைச்சரோடு பயணத்தில் இருக்கக்கூடிய உமாநாத் IAS, முதலமைச்சரோடு அவரும் சென்றிருக்கிறார், அவரும் பங்கேற்றிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்திலே பாத்தீங்கன்னா ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்தும், அதே போல அதற்கு பிறகு வரக்கூடிய 19ஆம் தேதி தமிழக நிதிநிலை அறிக்கையை தங்கம் தென்னரசு தாக்கல் செய்கிறார். அந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்தும் பினான்ஸ் செக்ரட்டரி மற்றும் CM செக்ரட்டரிஸோட முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டாரு. அதாவது அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் சென்றிருந்தாலும் கூட இங்க அரசியல் ரீதியாக ஒரு ஆலோசனையை சற்று முன் அறிவாலயத்தில் நடத்தினார். தற்போது மற்றொரு புறம் அரசு ரீதியான ஆய்வையும் காணொலி காட்சி வாயிலாக நடத்தியிருக்கிறார். ஏற்கனவே கூட பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல முதலமைச்சர் ஃபாரின் போகும்போது கூட இன்சார்ஜ் யாருன்னு போட்டிருக்காங்கன்னு கேட்கும்போது இல்ல காணொலி மூலியமாக அனைத்து விஷயங்களையும் கண்காணிக்க முடியும் அப்படின்னு CM ஆபீஸ்ல சொன்னாங்க. அந்த அடிப்படையில தற்போது காணொலி மூலியமாகவே முதலமைச்சர் தனது பணிகளை அங்கிருந்து வரை கவனிக்கிறார் என்று தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த பட்ஜெட்டில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது, அது குறித்த ஆலோசனை என்ன இருக்கிறது ரமேஷ்? நிச்சயமாக பாத்தீங்கன்னா தேர்தல் இயராக இருக்கிறதுனால நிச்சயமாக புதிய அம்சங்கள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தமிழகத்தை பொறுத்தவரை வரி விதிக்கும் அதிகாரம் பெரிதளவில் இல்லை. மாநில அரசுக்கு என்று இந்த டாஸ்மார்க் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய், அது மட்டும் இல்லாமல் வணிக வரி, பத்திரப்பதிவு போன்ற ஒரு சில வரி மூலியமாகவே கிடைக்கிறது. மற்ற வரியெல்லாம் GST மூலியமாக செல்வதால் பெரிய அளவிலான அறிவிப்புகளுக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் பல்வேறு திட்டங்கள் ஏற்கனவே தமிழக அரசு உணவுக்காக 8000 கோடி மானியம், அதே போல மின்சாரத்திற்காக கொடுக்கக்கூடிய மானியம் என பல மானியங்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் தமிழக பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் நிலவரமாக இருக்கிறது. புதிய திட்டங்கள் அறிவிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக தான் இருப்பதாக தெரிகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.